இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 130 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர் ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி இருக்கு. பின்னாடி போறது முன்னாடி போறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்பில்ட்டாவே இதுல டிஃபால்ட்டாவே செல்போன் சார்ஜர் வந்துடும். கூடையோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இதோட லோடிங் கெபாசிட்டி 25 kg. இந்த மெல்டிங் இஷ்யூ வந்து 99% ரொம்ப ரேர் ஆகாது. கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 9 கலர்ல அவைலபிள் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா டைரக்டா அவங்க ஊர்லயே ஆர்டிஓ பண்ணி நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துறோம். 5 years வாரண்டி வேணும் அப்படின்னா 5 years வாரண்டி அவைல் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்கிறது எல்லாமே லித்தியம் ஃபெராபாஸ்பேட் பேட்டரி. ஃபினான்ஸ் வந்து அவங்களோட சிபில் பேஸ் பண்ணி அவங்க வரவு செலவு எந்த பேங்க்ல வச்சிருக்காங்களோ அதுலயும் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 580 கிலோமீட்டர் 580 கிலோமீட்டர் டெஸ்டிங்ல நாங்க எடுத்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னமனூருக்கு தான் வந்திருக்கோம். சின்னமனூர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் குரு இ வெஹிக்கிள் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அப்பர் குரு இ வெஹிக்கிள் ஷோரூம் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியண்டான ஒரு வெஹிக்கிள் போட்டிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, ஏற்கனவே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டெலிவரி பாயா இருக்கீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு சரக்கு கொண்டு போறதுக்கு கொண்டு வரதுக்கு பெஸ்டான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. காட்ட போற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் புதுசா வந்து லான்ச் பண்ண போறோம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெஹிக்கிளை பத்தி A to Z எல்லாமே சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜுக்குனே உருவாக்கி இருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா நல்லா தாங்குது. லோடு அடிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வெஹிக்கிள் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎம்ஆரோட MUV ப்ளஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 130 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர் ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. பேஸ் வேரியன்ட் 130 கிலோமீட்டர் போகும். செகண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 230 கிலோமீட்டர் போகும். இதுல பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3.6 கிலோவாட் LFP ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி இருக்கு. 230 கிலோமீட்டர் போறது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட் ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி. இதுக்கு முன்னாடி இருந்த லோடு வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வோல்ட் மட்டும் தான் காட்டும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகும் அப்படின்றது எதுவும் காட்டாது. ஸோ இதுல டிஸ்டன்ஸ் டு எம்டி எக்கோல இருக்கு 116 கிலோமீட்டர் போகும். அதுவே பாத்தீங்கன்னா சிட்டி ரைட்ல மாத்தணும்னா 92 கிலோமீட்டர் போகும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோட்ல போட்டோம்னா 69 கிலோமீட்டர் போகும். ஸ்போர்ட் மோடோட மொத்த அதிகபட்சம் வேகம் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். சோ இது ஒரு பெரிய ஹைலைட். ரெண்டாவது வண்டி நிப்பாட்டிட்டு லோடோட வந்து பேலன்ஸ் பண்றது இல்ல பின்னாடி போறது முன்னாடி போறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ அதுக்கு இந்த டிஸ்க் லாக் இருக்கு. இது டிஃபால்ட்டாவே இந்த வண்டியில ரியர் டிஸ்க் லாக் கூட வந்துரும். அது போக வண்டி எடுக்கிறவங்க முக்காவாசி வியாபாரத்துக்கு போறது இல்ல கடையா போய் பொருட்கள் போடுறது இல்ல மொத்தமா தூக்கிட்டு எங்கேயாவது ஃபார்மரா இருக்கட்டும் தோட்டத்துக்கு போறது அந்த மாதிரி இருக்கும். செல்போன் சம்டைம்ஸ் சார்ஜ் போட மாட்டாங்க. இன்பில்ட்டாவே இதுல டிஃபால்ட்டாவே செல்போன் சார்ஜர் வந்துருது. ஏஎம்ஸ் அவுட்டோட வந்துருது. சோ இதெல்லாம் பேசிக் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப மத்த லோடு வண்டியோட கம்பேர் பண்றப்ப நம்ம மாடல் வந்து 2 மாடல்ல வரும். ஒன்னு ரவுண்ட் லைட், இன்னொன்னு அந்த மாதிரி வந்து கூட வச்சது. ஆமா, ஓகே. கூட வச்சது. இந்த கூடையோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இதோட லோடிங் கெபாசிட்டி 25 kg. 25 kg. இந்த ஒத்த கூடையோட லோடிங் கெபாசிட்டி 25 kg. அந்த அளவுக்கு தாங்குங்களா? அந்த அளவுக்கு தாங்கும். சோ மத்தபடி எல்லாமே சேம் தான். ரெண்டு மாடல்லையுமே போத் ரெண்டு பேட்டரிஸுமே அவைலபிள். ரெண்டு பேட்டரி அதாவது 3.6 கிலோவாட் பேட்டரியும் ரெண்டு மாடல்லையும் கிடைக்கும். 6 கிலோவாட்ன்ற பேட்டரியும் ரெண்டு மாடல்லையும் கிடைக்கும். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது கூட வச்சது, இது கூட இல்லாதது. இன்னொன்னு மத்த வண்டி மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லோடு வண்டிஸ்ல அதிகமான பேட்டரிஸ் யூஸ் பண்றப்ப சார்ஜிங் போர்ட் வந்து மெல்ட் ஆகிற இஷ்யூ அதிகமா இருக்கும். சோ அதுல வந்து இதை நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி SB50 கனெக்டர் கொடுத்துருக்கோம். சோ இது மெல்டிங் இஷ்யூ வந்து 99% ரொம்ப ரேர் ஆகாது. நார்மல் 3-பின்னை கம்பேர் பண்றப்ப ரொம்ப சேஃப். இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. அது போக நார்மல் வண்டி மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு சைடு ஃபுல்லாவே பேனலிங் வந்துரும். உங்களுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா சாக்கப்சர் இருக்கிறது எதுவுமே தெரியாது. தெரியாது. சோ பிராண்டிங் இங்க வந்து MUV பிளஸ் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துரும். ரெண்டு பக்கமும் வந்துரும். கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 9 கலர்ல அவைலபிள் இருக்கு. பட் நம்ம ஸ்பெஷலா இந்த கோல்டு வித் பிளாக் இந்த கலர் மட்டும் ஸ்பெஷலா எடுத்து பண்றோம். இந்த கலர் வந்து நம்ம ஷோரூம்ல மட்டும் அவைலபிள் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணலாம். இது வந்து ஹை ஸ்பீட் வண்டி. அந்தந்த டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு அவங்களுக்கே கொடுத்துடலாம். 1+5 இன்சூரன்ஸ் போட்டுடலாம். உதாரணத்துக்கு திண்டுக்கல்லா இருக்கட்டும் இல்ல சென்னையா இருக்கட்டும் இல்ல தூத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல சிவகங்கையா இருக்கட்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா டைரக்டா அவங்க ஊர்லயே ஆர்டிஓ பண்ணி நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி அவைலபிள். அண்ணா வணக்கம்ங்க. வணக்கம். என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பக்கத்துல ஊத்துப்பட்டின்னு இருக்கிறாங்க. ஊத்துப்பட்டிங்களா? ஆமா. அண்ணா நீங்க என்ன வெஹிக்கிள் வந்து வாங்கியிருந்தீங்க? ஸ்கூட்டி வாங்கியிருக்கிறேன். அது மைலேஜ் எப்படி இருக்கு? இந்த ஷோரூம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுல அடிக்கொருக்க போறப்ப பாத்திருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. சரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தப்ப 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொன்னாங்க. ஆனா அதுல தாண்டி தான் போயிட்டு இருக்கு. அது தாண்டி போகுது. சர்வீஸ் எல்லாம்
எப்படி இருக்கு? சர்வீஸ் நல்லா சிறப்பாக பண்றாங்க. சர்வீஸ் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறாங்க. இது மற்ற வண்டிலாம் ஓட்டிருப்பீங்க இல்லையா, பெட்ரோல் பைக் ஓட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. அந்த வெஹிக்கிள் ஓட்டிட்டு இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் கொஞ்சம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் சுண்டிட்டு போற மாதிரி. சரி. அப்புறம் இப்போ பழகிடுச்சு. இது இல்லாம போகம் இல்லை, அந்த வண்டி ஓட்டம் இல்லை, பெட்ரோல் வண்டி ஓட்டம் இல்லை, ஓட்ட முடியல. ஆமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. மைலேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தருது. ஆமா, எக்ஸ்ட்ராவே. இந்த ஷோரூம்ல உங்களுக்கு சர்வீஸ் எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வந்து வர சொல்றாங்க? இல்ல, அவங்களே கால் பண்ணுவாங்க, மைலேஜ் கிலோமீட்டர் கணக்கு வச்சு. சரி. அப்படி இல்லைன்னா அந்த மந்த்தை வச்சு கூப்பிட்டுருவாங்க, அந்த வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு அந்த கூப்பிட்டுருவாங்க. அந்த டைம்ல வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா காலையில் விட்டா ஈவினிங் கொடுத்துருவாங்க. நானே 5 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா. அவங்களும் எப்படி சொல்றாங்க? இந்த அவங்க நல்லா இருக்கு, அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் திரும்ப. ஓ சூப்பர்ண்ணா. நம்ம லாஸ்டா போட்ட வீடியோவில் ஸ்ரீலங்காவில இருந்து எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஸ்ரீலங்கா டெலிவரி பண்ணி தருவீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து நான் முடிவு எடுக்க முடியாது. அஸ் அ டீலரா நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ள தான் விற்க முடியும். அது வந்து ஒருவேளை கம்பெனி மேனுஃபேக்சரர் முடிவு பண்ணலாம் ஸ்ரீலங்காவில் டெலிவரி பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது. இது தவிர இந்த வண்டியில வேற என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு? இதோட லோடிங் கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 kg. ஆமா. இதுல இன்னொன்னு, இப்ப சீட்டு வேணும், ஆள் ஏத்தணும் அப்படின்னா சீட்டு வச்சுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீட்டை வந்து 4 போல்ட் தான் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங் பர்பஸ். நார்மல் வண்டிலாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப தூரம் லாங் போறதுக்கு உங்களுக்கு பேக் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து பேக் ரெஸ்டோட வரும். இதோட போஸ்டரும் காட்டுறேன் உங்களுக்கு உட்காந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரைடு ஒரு வீடியோ இருக்கும், அதுலயும் நீங்க பாப்பீங்க. ஏரோடைன், அதாவது ரைடிங் போஸ்டர் கரெக்டா கம்ஃபர்ட்டா சாஞ்சு நல்லா ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் இருக்கும். சோ டபுள் டிஸ்க் வந்துரும், டிஃபால்ட்டா டிஸ்க் லாக் வந்துரும் லெஃப்ட் சைடு, மொபைல் சார்ஜிங் வந்துரும், டிஸ்டன்ஸ் டு எம்டி மீட்டர் வந்துரும், கேன் எனேபிள்ட். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி அக்யூரேட்டா இருக்கும். இந்த மீட்டரும் பேட்டரியும் கம்யூனிகேட் பண்ணும் எவ்வளவு பர்சன்டேஜ். இந்த பாத்தீங்கன்னா SOC 77%க்கு 92 கிலோமீட்டர் போகும் அப்படின்றது. அதே பாத்தீங்கன்னா SOC 77க்கு எக்கோ மோட்ல 116 போகும். இது ரியல் டைமா கம்யூனிகேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆமா, மத்த எந்த வண்டியிலும் இது இருக்காது. முன்னாடி நம்ம இதே நம்ம முதல் போட்ட வண்டியிலையும் பாத்தீங்கன்னா வோல்ட் பழைய டைப்ல தான் இருக்கும். இது அப்டேட் ஆகி ஃபேக்டரியில இருந்து ஃபர்ஸ்ட் லோடு நமக்கு தான் வந்திருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் லோடு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். வந்து 4 நாள் தான் ஆகுது. 4 நாள் ஆகுது. 12 வண்டி வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வண்டிக்கு மேல புக்கிங்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஒரு டிரைவ் பண்ணிருப்போம். அந்த வண்டி வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டெலிவரியே கொடுத்தோம். ஓ சூப்பர் சார். இந்த வண்டியை பத்தி சொன்னீங்க, இந்த வண்டிக்கு வாரண்டில எப்படி சார்? கம்பெனி ப்ராமிஸ் பண்றது 1 2 3 1 year for charger, 2 years for vehicle, 3 years for battery. இது ஸ்டாண்டர்ட் வாரண்டி. அது போக அடிஷனலா ஆப்ஷனல், அதாவது ஆப்ஷனல் வேணும்னா நம்ம அவைல் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃபார் பேட்டரி 3 years or 5 years. 3 years டிஃபால்ட் வாரண்டி. அடிஷனலா ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கு, அது நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 5 years வாரண்டி கிடைக்கும். 5 years வாரண்டி கிடைக்கும். இப்ப 3.6 கிலோவாட் பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே கம்பெனி சொல்றது 3 years வாரண்டி. நம்ம ஓகே எனக்கு அடிஷனலா நான் பே பண்றேன், எனக்கு 5 years வாரண்டி வேணும் அப்படின்னா 5 years வாரண்டி அவைல் பண்ணிக்கலாம். இது 2 பேட்டரி பேக்குக்கும் பொருத்தம், கஸ்டமரோட சாய்ஸ். அது டிஃபால்ட்டா 3 years, அதாவது 1 2 3 ப்ராமிஸ்ன்னுவாங்க. 1 year ஃபார் சார்ஜர். சார்ஜருமே அதிகமான வாரண்டிக்கு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபால்ட்டா சார்ஜர் 1 year வாரண்டி, வெஹிக்கிள் 2 years வாரண்டி அண்ட் பேட்டரி 3 years வாரண்டி. கஸ்டமர் இல்ல எனக்கு 5 years வாரண்டி வேணும், அடிஷனலா நான் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், 5 வருஷம் நான் ஒரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா அடிஷனலா வாரண்டி இருக்கு. 5 years வரை மேக்ஸிமம் பண்ண முடியும். இது ஹை ஸ்பீட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், அதனாலதான் ஸ்பீடு 50 போகுது. இன்னொன்னு டிரைவிங் வீடியோல வந்து நான் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிருப்பேன், அது வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் எடுத்தது. இந்த வண்டி ஓட்டணும்னா கம்பல்சரி ஹெல்மெட் அவசியம், டிரைவிங் லைசென்ஸ் அவசியம். ஓகே சார், டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா டிரைவிங் லைசென்ஸ் வேணும். ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ன்றதுனால ஓகே. நிறைய பேர் நமக்கு கமெண்ட்லயும் போறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஓகே, எரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, அத தெளிவா சொல்லுங்க சார். பேட்டரியில வந்து மொத்தம் 3 விதம் இருக்கு. நம்ம இந்தியால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பைக்ஸ்க்குல நான் சொல்றேன். கிராஃபைன் பேட்டரிஸ், அது பாத்தீங்கன்னா ஜெல் பேட்டரி, கிராஃபைன் பேட்டரிம்பாங்க. ஓல்டு டெக்னாலஜி 12 வோல்ட் பேட்டரியா, சின்ன பேட்டரியா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம அப்டேட் ஆனது NMC லித்தியம் அயன் பேட்டரி. அதுக்கு அடுத்து அப்டேட் ஆனது LFP லித்தியம் ஃபெராபாஸ்பேட் பேட்டரி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்கிறது எல்லாமே லித்தியம் ஃபெராபாஸ்பேட் பேட்டரி. ஆமா, இந்த பேட்டரியிலேயே வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. வாட்டர் ப்ரூஃப். இது BMR கம்பெனியோட ஓன் மேக் பேட்டரி. அவங்களோட பேட்டரியோட பேர் மேக்னமைட். இது அவங்களோட ஓன் மேக் பேட்டரி. இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஃபயர் ஆகாது. ஒருவேளை மால் ஃபங்க்ஷன் ஆனாலும்
அது புகை தான் வரும் ஃபயர் ஆகாது. இன்னொன்னு வாரண்டி டேர்ம்ஸ்ல இருக்கிறப்ப டிஃபால்ட் வாரண்டி டேர்ம்ஸ் கம்பெனிக்கு பேட்டரியில கொடுக்குற 3 இயர்ஸ் வாரண்டி டேர்ம்ஸ்ல இருக்கிறப்ப ஃபயர் ஆனாலும், அதாவது ஃபயர்னால அந்த புகையோ ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகுது இல்ல உள்ள தண்ணி போயிருச்சு அப்படின்னு பேச்சு இருந்தா, அதாவது ஆகாது, ஒருவேளை ஆகிட்டால் வாட்டர் ப்ரூஃப் கம்பல்சரி 100% ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, சூப்பர். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க, அந்த இஎம்ஐ வசதி எல்லாம் இருக்குங்களா சார்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும், உங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுவீங்க, இந்த வீடியோலயும் போடுவீங்க. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா ஓட்டி பார்க்கணும்னா நீங்க டைரக்டா ஷோரூம் வரலாம். இல்ல ஷோரூம் வர முடியாது, எனக்கு வண்டி எல்லாம் ஓகே, எனக்கு இந்த வண்டியை பத்தி தெரியும், நீங்க அனுப்பிச்சு விடுங்க, நான் அமௌண்ட் பண்றேன் அப்படின்னா கேஷா கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், போட்டோஸ் வாங்கிட்டு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ, உதாரணத்துக்கு தேனியிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆர்டிஓ பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட டெலிவரி கொடுத்துருவோம். ஒருவேளை வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் தேனிக்கு என்ன பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் அவங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? இது கேஷ் ப்ராசஸ். இல்ல ஃபினான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா கஸ்டமரோட ஃபினான்ஸ் வந்து அவங்களோட சிபில் பேஸ் பண்ணி அவங்க வரவு செலவு எந்த பேங்க்ல வச்சிருக்காங்களோ அதுலயும் வாங்கி கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு கனரா பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி ஆல் நேஷனலைஸ்ட் பேங்க் எக்ஸப்ட் சில பேங்க்ஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. லைக் உதாரணத்துக்கு எஸ்பிஐ பண்ண மாட்டாங்க. பிரைவேட் பேங்க்ல ஐசிஐசி எல்லாம் 2 வீலர் லோன்ஸ் பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு கஸ்டமர் ஏபிசின்ற கஸ்டமர் டிஎம்பில அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அவர் சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் பார்த்து அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஆன் ரோட் பிரைஸ்ல இருந்து 80 to 85% வரை லோன் சாங்ஷன் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர் சிபில். பியூர் சிபில் பேஸ் பண்ணி தான் சார். அப்படி பேங்க் சைடு பண்ண முடியாது, கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கு அப்படின்னா நம்ம பிரைவேட்டாவும் ஒரு இது நம்ம டைஅப்ல வச்சிருக்கோம். டைரக்ட் பிஎம்ஆர் கம்பெனியோட டைஅப், அவங்க கிட்ட நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுப்போம். அவங்க சிபில் முன்னப்பின்ன இருந்தாலும் கஸ்டமரோட லாஸ்ட் 6 months and 1 year பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு லாஸ்டா இருந்த கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கு, கஸ்டமர் ஓகே, வரவு செலவு இருக்கு, வருமானத்துக்கு ஏத்தவங்க, இஎம்ஐ ஈஸியா கட்டிடுவாங்க அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு நம்ம 90% வரையும் லோன் பண்ணி கொடுக்குறோம். இதோட சர்வீஸ் எல்லாம் எப்படி சார் பண்ணி பண்றது? தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்கன்னா நம்மளோட சப்டீலர்ஸ் நெட்வொர்க்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ரீட்டைல் அவுட்லெட் விருதுநகர்ல இருக்கு, அங்கேயும் பண்ணிக்கலாம். இல்ல கோயில்பட்டியில இருக்காங்க அப்படின்னா அங்க நமக்கு சப்டீலர் இருக்காங்க, கோயில்பட்டியிலும் பண்ணிக்கலாம். இல்ல மதுரையில் எடுக்கிறாங்க அப்படின்னா மதுரையில நமக்கு சப்டீலர் இருக்காங்க, மதுரையில பண்ணிக்கலாம். இல்ல திண்டுக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னா திண்டுக்கல்லையும் நமக்கு சப்டீலர் இருக்காங்க, பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில எங்களுக்கு சப்டீலர் கிடையாது, பட் கம்பெனியோட டைரக்ட் டீலர் சென்னையில இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த வண்டி இல்ல, ஸ்டாக் இல்ல, நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நாங்க இங்க இருந்து அவங்களுக்கு கஸ்டமர் டெலிவரி பண்ணிட்டு அந்த டீலரோட கான்டாக்ட் கொடுத்துருவோம். ஏதாவது சர்வீஸ் எதுனாலும் நீங்க அந்த டீலர்கிட்ட போய் வாங்கிக்கலாம். வாரண்டியும் எல்லாமே அங்கேயும் கிளைம் பண்ணிக்கலாம். இது பிஎம்ஆர் கம்பெனி கொடுக்குற வாரண்டி தான். அப்பர் குரு இ வெஹிக்கிள்ஸ் இந்த வாரண்டியை கொடுக்கவே இல்லை. சோ இந்த கம்பெனி நீங்க கரெக்டா எந்த தேதியில ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட நீங்க வண்டி வாங்கி இருக்கணும், கரெக்டான பில் இருக்கணும், கரெக்டான வாரண்டி கார்டு இருக்கணும். அது இருந்தாலே போதும், கம்பெனில இருந்து வாரண்டி எந்த இது இல்லாம உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வண்டியில வேற ஏதாவது புதுசா அப்டேட் இருக்கா சார்? புதுசா அப்டேட்ன்றது இப்போதைக்கு இந்த வண்டியோட மேனிலியோ வேற எதுலயும் இல்ல, பட் பேட்டரி பேக்ல அப்டேட் இருக்கு. அப்படிங்களா? ஆமா. வித்தின் 2 months ஆஃப் டைம்ல 13 கிலோவாட் பேட்டரி நம்ம தான் லான்ச் பண்ண போறோம். 13 கிலோவாட் ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 580 கிலோமீட்டர்ஸ். 580 கிலோமீட்டர் 580 கிலோமீட்டர் டெஸ்டிங்ல நாங்க எடுத்திருக்கோம். கஸ்டமருக்கு நாங்க கொடுக்கறப்ப ஒரு 500 கிலோமீட்டர் சென்னைக்கே போயிடலாமே, தாராளமா போயிடலாம். சூப்பர் சார், இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 13 கிலோவாட் டெஸ்டிங்ல இருக்கு. வித்தின் 2 months சர்டிபிகேஷன் ப்ராசஸ், எங்களோட டெஸ்டிங் ப்ராசஸ் கம்பெனி சைட்ல இருந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் as a டீலரா நான் பார்த்துட்டேன் வெஹிக்கிள் எப்படி இருக்கு. வெஹிக்கிள் எந்த சேஞ்சும் இருக்காது. பேட்டரி பேக் 6 கிலோவாட்டா இருக்க பேட்டரி 13 கிலோவாட் பேட்டரியா மாறுது. அதை மாத்திட்டு அது ஓகே, டெஸ்டிங் ஓகே, சர்டிபிகேஷன்லாம் ஓகே அப்படின்னா வித்தின் 2 monthsல அந்த பேட்டரி லான்ச் ஆயிரும். இப்போ அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 5.5 hours வரும் சார், அவ்வளவுதான். ஆக்சுவலி 6 கிலோவாட் பாத்தீங்கன்னா 4 hours சார்ஜ் ஆயிரும். ஆனா 3.6 கிலோவாட் பாத்தீங்கன்னா 5.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா சார்ஜரோட கெபாசிட்டி அதுக்கு 10 amps, 6 கிலோவாட் கொடுக்குற 25 amps கொடுப்போம், வேகமா சார்ஜ் ஆயிரும். இப்போ 13 கிலோவாட் பேட்டரி வர்றப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 50 to 60 amps சார்ஜர் கொடுப்போம். சோ அந்த அளவுக்கு அது, ஆனாலும் சார்ஜிங் ஸ்பீடை லிமிட் பண்ணுவோம். ஆப் மூலமா நாங்க லிமிட் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் ஏற்றக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டாவும் ட்ரெயின் ஆகக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்டேபிளா அது சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கஸ்டமருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே நானும் கேட்டிருந்தேன், சாரே வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த வெஹிக்கிளில் 2 மாடல் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லாமல் இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான், கூட ஒன்று இருக்கு, கூட ஒன்று இல்லாமல் இருக்கு. ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா சூப்பராக கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும்
ஒரு 3 மாசம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா 580 கிலோமீட்டர் போகக்கூடிய வெஹிக்கிளை வந்து நம்ம முத தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாவும் ஷேர் பண்ணுங்க. புதுசா யாராவது வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்றவங்க டைரக்டா வந்து ஒரு டைம் ஓட்டி பாருங்க. இல்ல தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்க வந்து இந்த வெஹிக்கிளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.